بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبالآخرة هم يوقنون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சென்ற வாரமும் இதே ஆயத்தை ஓதி ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். மறுமை நாளை கொண்டு விசுவாசம் கொள்ளுவது என்பது ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று. ஈமான் 6 விடயங்களை கொண்டு அமைய வேண்டும் என்பது நாங்கள் படித்திருக்கக்கூடிய பாடம். ஆமன்து பில்லாஹி வமலாஇகத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹ் என்று சொல்லி வரக்குள்ள வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை கொண்டு விசுவாசம் கொள்ளுவது, அல்லாஹுவை கொண்டு, வேத நூல்களை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, அதே போன்று ரசூல்மார்கள், அதே தொடரில் மறுமை நாளை கொண்டு விசுவாசம் கொள்ளுவதும் ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். குர்ஆன் ஷரீஃபில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துல் பிர் என்று சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்கேயும் ஈமானை பற்றி, ஈமானுடைய கிளைகள், ஈமானுடைய பெரும் பகுதிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்ளுவது, மறுமை நாளை கொண்டு விசுவாசம் கொள்ளுவது, ஈமான் கொள்ளுவது, மலக்குமார்கள், வேதங்கள், நபிமார்களை கொண்டு விசுவாசம் கொள்ளுவது ஈமானுடைய ஒரு பகுதி. அதுதான் நலவு, அதுதான் நல்லது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் கோடிட்டு காட்டியிருக்கின்றான். எனவே மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுவது என்பது ஈமானுடைய அடிப்படைகளில் ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் முதலாவது மறந்துவிடக்கூடாது. 5-6 கர்மங்களில் ஒருவர் நான் 5 ஏற்றுக்கொள்கிறார், நான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறதா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஒருபோதும் முஃமினாக இருக்க முடியாது. அவர் ஈமான் கொண்டவராக தன்னை அவர் முஸ்லீமாக அறிமுகப்படுத்தி கொண்டாலும் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இஸ்லாமாகிவிட்டார், முஃமினாகிவிட்டார், முத்தகீனாக இருக்கிறார் என்பதற்குரிய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம்தான் இந்த உலக வாழ்வுக்கு பிறகு ஒரு வாழ்வை நான் சந்திக்க இருக்கின்றேன், அந்த வாழ்வுதான் என்னுடைய வாழ்க்கை, அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி தான் நிரந்தரமான வெற்றி, அதில் கிடைக்கக்கூடிய தோல்விதான் நிரந்தரமான தோல்வி என்பதை ஒருவர் நம்பாத வரையில், சந்தேகத்துக்கு இடமில்லாத அளவுக்கு அவர் நம்ப வேண்டும். சந்தேகத்துக்கு இடமில்லாத அளவுக்கு யாராவது ஒருவர் வந்து தலையை கழுவிவிட்டால் தலை கழுவி போய்விடும் என்ற அளவுக்கல்ல, யாராலையும் கழுவ முடியாது. யார் எதை சொன்னாலும் சரி, என்ன தத்துவம் என்ன தத்துவார்த்தங்களை கொண்டு பேசினாலும் சரி, அது என்னால் நம்ப முடியாது. நான் இதை நம்பி இருக்கின்றேன், மறுமை நாள் என்னுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்வில் நான் பதில் சொல்ல வேண்டும், அந்த வாழ்வில் கிடைக்கக்கூடிய வெற்றி நிரந்தரமான வெற்றி, அந்த வாழ்வில் கிடைக்கக்கூடிய தோல்வி நிரந்தரமான தோல்வி என்பதை நான் விசுவாசம் கொண்டிருக்கின்றேன், நம்பி இருக்கின்றேன். அதற்கு எந்த ஒரு எவிடன்ஸும் தேவையில்லை, எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. ஆதாரங்கள் அற்ற நிலையில் எந்த வகையான எவிடன்ஸும் இல்லாமல்
நான் இதனை நம்புகிறேன் என்று தான் மறுமை நாளை நம்ப வேண்டும், மறுமை நாளை விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லி இருக்கிறது. வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், அவர்கள் ஆகிரத்தை கொண்டு மறுமை நாளை கொண்டு சந்தேகத்துக்கு இடமில்லாத அளவுக்கு அதனை நம்பியிருப்பார்கள், ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்லியிருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய பிரார்த்தனைகளில் துஆக்கள் செய்யும் பொழுது மறுமை நாளை பற்றி, மறுமை நாளுக்கான துஆக்கள் எப்படி அமைந்திருந்தது? நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடுவாயாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் சுவர்க்கத்தை கேட்கின்றோம். வ நஊது பிக்க மினன் நார், நரகத்தை விட்டும் இடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றோம். இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு பிரபல்யமான அழகான ஒரு துஆவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், அல்லாஹும்ம பிஇல்மிக்கல் கைப் வ குத்ரத்திக அலல் ஹல்க் அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ وتوفني إذا علمت الوفاة خيرا لي اللهم إني أسألك خشيتك في الغيب والشهادة وأسألك كلمة الحق في الرضا والغضب وأسألك القصد في الفقر والغنى وأسألك نعيما لا ينفذ وأسألك قرة عين لا تنقطع وأسألك الرضا بعد القضاء وأسألك برد الغيش بعد الموت. سبحان الله، برد العيش بعد الموت وأسألك لذة النظر إلى وجهك والشوق إلى لقائك. الله أكبر. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ. துஆவுடைய அர்த்தம் நின்று கொண்டே போகுது. அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய கலாவுக்கு பிறகு இவைகள்லாம் நடக்கிறதோ அதை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை தந்துடுவாயாக. வஅஸ்அலுக ரிதா பஅதல் கலா, நடக்க வேண்டியதெல்லாம் நடப்பது உன்னுடைய தீர்ப்பை கொண்டு, உன்னுடைய கலாவை கொண்டு அதை பொருந்தி கொள்ளக்கூடிய மனோநிலையை தந்துடியா அல்லாஹ். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் உன்னுடைய கலா இல்லாமல், உன்னுடைய அறிவுக்கு அப்பால் அது நடக்க முடியாது என்று நீ சொல்லி இருக்கின்றாய். எனவே எது நடந்தாலும் அது கதிரின் பிரகாரம்தான் நடக்கிறது என்பதை விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். அதன்படி வாழ்வதற்கு துணை புரிவாயாக, அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனோநிலையை தந்திடுவாயாக. அல்லாஹ்விடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், கேட்க சொன்னார்கள், யா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை குளிர்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்கி வைத்து விடுவாயாக. வஸ்அலுக பரதல் ஐஷி பஅதல் மௌத், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ் ஒரு கூலான வாழ்க்கை, தடமாத்தம் இல்லாத வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ், உன்னை சந்திக்கிறதுக்குரிய ஆசையை தந்திரியா. வஷௌக இலா லிகாயிக், உன்னை சந்திப்பதற்கு, உன்னை தரிசிப்பதற்கு எங்களுக்கு அவகாசத்தை ஏற்படுத்தி தருவாயாக, அதில் எங்களுக்கு ஆர்வத்தை நசீபாக்குவாயாக. வஅஸ்அலுக லzzத்தன் நظரி இலா வஜ்ஹிக், உன்னுடைய திருவதனத்தை, திருமுகத்தை பார்ப்பதற்கு, அதனுடைய இன்பத்தை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை அமைத்து தருவாயாக. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள் ஏராளம் இருக்கிறது, நீண்ட நீண்ட துஆக்கள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. அப்படிப்பட்ட துஆக்கள் கேட்டுப்படுவது மிக குறைவு. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை நல்லதாக அமைய வேண்டும். மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய வாழ்க்கையை தந்தது போன்று மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தும் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அப்படிப்பட்ட மக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அப்படியும் மக்கள் மௌத்தாகி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பூத உடனே அவர்களுடைய திருவதனத்தை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை இதுதான், திப்த ஹய்யன் வ மையிதன், வாழ்க்கை மட்டும் மனமாக இருக்க இல்லை யா ரசூலல்லாஹ், மௌத்தும் மனமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் வாழ்வதற்கு மட்டும் உமானமல்ல, உதாரணமல்ல, மௌத்தாகுவதற்கும் நீங்கள் தான் உதாரணம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் மிக அழகாக தென்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்கவில்லை. ஏன் மன்னிப்பு கேட்க தேவைப்படவில்லை, மன்னிப்பு கேட்க தேவைப்படவில்லை.
அனைவருடைய ஹக்குகளையும் அனைவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளையும் உன்னிப்பாக கவனமாக இருந்து அவைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலுத்தி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மௌத்தாகும் பொழுது தன்னுடைய கடைசி நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணி, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் சரியாக செய்து விட்டேனா என்று தான் மக்களை பார்த்து கேட்டார்கள். மக்கள் சொன்னார்கள், பல்லக்தல் அமானா வனசஹ்தல் உம்மா வஅத்தைத்தல். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், மக்களுக்கு சொல்ல வேண்டியவைகளை எல்லாம் சொல்லிவிட்டீர்கள், மக்களை நெறிப்படுத்தி விட்டீர்கள், நாங்கள் அதற்கு சாஹிதாக இருக்கின்றோம் என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சாட்சியத்துக்கு அல்லாஹ்வை சாஹிதாக ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹும்ம ஷ்ஹத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள் மன்னிப்பு கேட்காமல். ஏனென்றால் மன்னிப்பு கேட்பதற்குரிய அவகாசங்களை வைத்துக் கொள்ளவில்லை, அதற்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடைபெறவில்லை. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வுக்கு துஆ கேட்டிருப்பாங்க என்றிருந்தால் நானும் நீங்களும் இவ்வளவு தூரத்துக்கு கேட்க வேண்டியிருக்கும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் பொழுது அவைகளையும் மறந்து விடாமல், யா அல்லாஹ் நல்ல மௌத்தை நசீவாக்குவாயாக, நல்ல மௌத்தை நசீவாக்குவாயாக, என்னுடைய மௌத்தை மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தாக்கி வைத்து விடுவாயாக. அந்த துஆவினுடைய மறுபக்கமும் இருக்கிறது. சில ஜனாசாக்களை பார்த்துவிட்டு, சில ஜனாசாக்களில் பங்கெடுத்து விட்டு, சில ஜனாசாக்களுடைய செய்திகளை கேள்விப்பட்டுவிட்டு மக்கள் அல்லாஹ்விடத்தில் காருமானமும் தேடிக்கொள்வார்கள். யா அல்லாஹ் இப்படிப்பட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக, இப்படிப்பட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. சிலருக்கு மௌத்து வந்து விட்டது எப்படி தெரியுமா? ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி. வட்டிக்கு வாங்கின சொத்துக்களும், வட்டியில் ஓடக்கூடிய வாகனமும், வட்டியில் நடாத்தப்படக்கூடிய வியாபாரமும் வட்டியிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வட்டியிலேயே நடந்து கொண்டிருக்கும் பொழுது வட்டியிலேயே மௌத்தானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி. நீங்கள் அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாகி கொண்டு வாருங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மௌத்து வர வேண்டும் பாவத்துக்கு தௌபா செய்த நிலையில், பாவம் இல்லாத நிலையில். அல்லாஹ் அப்படிப்பட்ட மௌத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. ஹராத்தை செய்து கொண்டு, பாவத்தை செய்து கொண்டு, ஹராமான உறவுகளை வைத்துக்கொண்டு, குடும்பங்களை பகைத்து கொண்டு, பிறருடைய சொத்துக்களை அபகரித்து கொண்டு, ஏன் பிறருடைய சொத்து மட்டுமல்ல, வக்ஃபுடைய சொத்துகள், வக்ஃபுடைய சொத்துக்கள், பள்ளிவாசலுடைய சொத்துக்கள், மதரசாக்களுடைய சொத்துக்கள், அநாத இல்லங்களுடைய சொத்துக்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான சொத்துக்களை மௌத்தே வரமாட்டாது என்ற நம்பிக்கையுடன், விசுவாசத்துடன் மக்கள் இவைகளையெல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். மௌத்து வரமாட்டாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட பாவத்தை விட்டு நாங்கள் விடுபட்டு வெளியே வராவிட்டால் அந்த பாவத்துக்குள்ளேயே அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கி விடுவான். அந்த பாவத்திலேயே நாங்கள் மௌத்தாகி விடுவோம். அப்படிப்பட்ட நிலைகளை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாளைக்கு மௌத்து வந்து விட்டால் கியாமத்துடைய நாளைக்கு ஆரம்பமாகிவிடும். என்னுடைய சுவர்க்கம் நரகம் முடிவு செய்யப்பட்டுவிடும். என்னுடைய வெற்றி தோல்வி முடிவு செய்யப்பட்டுவிடும். எனவே தான் குர்ஆன் பல ஆயிரக்கணக்கான ஆயத்துக்களின் ஊடாக மறுமை நாளை பற்றி பேசியிருக்கிறது. மறுமை நாள், யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது, என்னால் யாருக்கும் துரோகம் நடந்துவிடக்கூடாது. பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நானும் நீங்களும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மௌத்து வந்தால் நான் மௌத்துக்கு தயாரா? நான் மௌத்துக்கு தயாரா? எனக்கு அவகாசம் கிடைக்க மாட்டாது.
வலா யஸ்தத்திஊன தௌசியத்தன் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜிஊன். நாங்கள் ஓதுறது தான் சூரா யாசீனில் ஓதக்கூடிய ஆயத்து இது. உங்களுக்கு மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் வசியத்து செய்வதற்கு கூட நேரம் கிடைக்க மாட்டாது. எத்தனையோ பேர் நாளைக்கு பார்ப்போம் நல்ல விடயங்களை நாளைக்கு பார்ப்போம் என்று பிற்போடுறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், லா யஸ்தத்திஊன தௌசியத்தன். சந்தர்ப்பம் வந்துவிட்டால், நேரம் வந்துவிட்டால் அதிகமான பேருக்கு வசியத்து செய்வதற்கு கூட நேரம் கிடைக்க மாட்டாது. விட்டு போன சொத்துக்கள் எல்லாம் அனந்தர சொத்தாக மாறிவிடும். அதுக்கு பிறகு கனவுல வந்து சொல்லி அதொன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் மார்க்கத்தில் எடுபட மாட்டாது. வாப்பா கனவுல வந்து சொன்னார் காணியை பள்ளிக்கு கொடுக்க சொல்லி. அப்போ அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட்டதுக்கு பிறகு யாருக்கு கனவுல சொல்லப்பட்டுச்சு அவர் கொடுத்து கொள்ளட்டும். நீங்கள் கொடுத்தது வாப்பட சொத்தையில் உங்களோட சொத்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். லா யஸ்தத்திஊன தௌசியத்தன் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜிஊன். குறைஞ்சபட்சம் வீட்டில் மௌத்தாகுவோமே, பிள்ளைகளை பார்த்துக்கொண்டே மௌத்தாகுவோமே, குடும்பத்தினோட சேர்ந்து அப்படியே குடும்பம் அழுது கொண்டிருக்கட்டும் நாங்கள் போய்கொண்டிருப்போமே, அதுக்கும் அவகாசம் கிடைக்க மாட்டாது. குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட விதத்தில் என்னுடைய நாளை கியாமத்துடைய மறுமை நாளுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பித்து விடுவேன் என்பது தான் யதார்த்தம். இதைத்தான் குர்ஆன் ஊண்டி சொல்லுகிறது. வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். அவர்கள் முத்தகீங்கள் யாரு தெரியுமா? ஆகிரத்தை கொண்டு, மறுமை நாளை கொண்டு விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் வாழும் பொழுது எப்பயுமே 2 வகையான பொறுப்பு இருக்கிறது. ஒன்று, நான் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள். இன்னும் ஒன்று, நான் என்னை சூழ வாழக்கூடிய மக்களுக்கு, அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள். மிக அன்பாக எனக்கு சொல்லுகின்றேன், அல்லாஹுவுக்கும் எனக்கும் இடையிலுள்ள உறவு அது நானும் அல்லாஹுவும் பார்த்து கொள்ளுகின்றேன். அல்லாஹ் இரக்கமுடையவன், அல்லாஹ் கருணையுடையவன், அல்லாஹ் அன்புடையவன். அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவானாக. அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கின்றேன். ஆனால் நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், வாங்கின கடன், பிறருடைய சொத்து, திருடு, ஏமாற்றம், இப்படிப்பட்டவைகளை செய்து கொண்டு, இப்படிப்பட்டவைகளில் ஈடுபட்டு கொண்ட நிலையில், இப்படிப்பட்ட பாவங்களில் மாட்டிக்கொண்டு சிக்குண்டு கொண்டு வெளியே வந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எப்படி இருக்கும் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். தான தர்மங்கள் செய்வதற்கு முன்னால் அநியாயமாக, திருட்டுத்தனமாக, மோசடிகள் செய்து சம்பாதித்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள். ரத்துல் மவாலிமி முகத்தமுன் அலத் தபர்ருஆத். நன்கொடைகள் கொடுப்பதற்கு முன்னால் அநியாயமாக, திருட்டுத்தனமாக, வட்டியின் ஊடாக சம்பாதித்த முதல் பணத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள். அதுதான் மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த உணர்வை எனக்கும் உங்களுக்கு நசீவாக்குவானாக. இந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் உலகத்தில் நல்லவனாக வாழ முடியும். இந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் நல்லவனாக வாழ முடியும். நானும் நீங்களும், என்னையும் உங்களையும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா, 2 மாதத்துக்கு ஒருக்கா டாக்டர்கிட்ட போய்த்து ஒரு பாடி செக்அப் பண்ணி கொண்டு வரோம். கொஞ்சம் பேர் பிளட்டில் செக் பண்ணுவாங்க, ஏது மாற்றங்கள் இருக்குதா, ஏது ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதா. இப்படி ஒவ்வொருத்தர் பழக்கம் இருக்குது. பாடி செக்கப்புக்கு போகிறது, பிளட் செக்கப்புக்கு போகிறது, கொஞ்சம் போய்த்து இருக்கிற உடம்பில் இருக்கிற மற்றவைகளை செக் பண்ணி கொள்வது. இவைகளை செக் பண்ணுறது போல சஹாபாக்கள்கிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம்தான் தன்னை பற்றி கொஞ்சம் செக் பண்ணி கொள்வாங்க. மக்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, மக்களுடைய பார்வையில் நான் யார், மக்கள் எனக்கு என்ன இடத்தை, அவங்க உள்ளத்தில் என்ன இடம் வச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பழக்கத்தில் இருந்து ஒரு அம்சம் இது. அன்று காலையில் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி முஸல்லாவில் போய் நிற்கிறார்கள். தாக்கப்பட்டார்கள், உயிர் பிரிந்து விட்டது, தாக்கப்பட்டார்கள். அந்த தாக்குதல் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உயிர் போகுது.
அந்த கட்டத்தில் கூட மக்களை பார்த்துட்டு ஹதரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியினுடைய சாச்சா அப்பாஸ் இடத்துல சொல்கிறாங்க, என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை பார்த்து மக்கள் சந்தோஷப்படுறாங்களா அல்லது இந்த கஷ்டத்தை பார்த்து மக்கள் வருத்தப்படுறாங்களா என்று பார்த்துட்டு வாங்கோ. ஏனென்றா மக்கள் சொல்லக்கூடிய சாட்சி அதுதான் அல்லாஹ்விடத்தில் சாட்சியமாக இருக்கும். மரணப்படுக்கையிலும் கூட, அந்த அல்லோல கல்லோலமான நிலையில் கூட, உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கூட, நான் அல்லாஹுடைய பார்வையில் யாரு, அல்லாஹ் எனக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போகின்றான், எனக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்ல போகின்றான். சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ஃபில் ஜன்னா, உமர் சுவர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் கூட நான் யாரு, என்னுடைய ரியாலிட்டி என்ன, என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இவைகளை வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் வெறுமனே ஆகிரத்துடைய சிந்தனை, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றியுள்ள விசுவாசம், நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ், இப்படிப்பட்ட பண்புகளை, இப்படிப்பட்ட சிஃபாத்துகளை வாழ்க்கையில் உருவாக்க முடியும், வாழ்க்கையில் பேண முடியும். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான், எடுத்துக்காட்டுத்தான். ஒரு நாள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவு நேரம் தனியே போகிறாங்க. மதீனா முனவ்வராவுடைய ஒரு பாதையில், ஒரு பள்ளத்தாக்கில் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போனால் அங்கே ஒரு வயசாலி மனுஷி அந்த வீட்டில் இருக்கிறா. கான யமுர்ரு அலன் நாசி முஸ்தத்திரன் லியத்தஅர்ரஃப அக்பார ரஇய்யத்திஹி, தன்னுடைய மக்களுடைய குடிமக்களுடைய தேவைகளையும், அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவர்கள் ஹலீஃபாவை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்பதை பற்றி எல்லாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனியே போய் மக்களுடன் சேர்ந்து விசாரிப்பார்கள். அந்த நேரத்தில் ஃபரஆ அஜூஸன் ஃபஸல்லம அலைஹா வகால லஹா மா ஃபஅல உமர். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போகிற வழியில் ஒரு வயசாலி பெண்மணியை சந்தித்தார்கள். சந்தித்து அந்த பெண்ணுக்கு சலாம் சொன்னார்கள். வயசாலிகள், வயசில் மூத்த பெண்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுவது, அவர்களிடத்தில் சுக செய்தி விசாரிப்பது, இதே இஸ்லாமிய நல்ல பண்புகள் ஒரு பண்பு. இதில் மஹரம் பேணுகிறோம் என்று சொல்லி ஒரு எல்லை மீறலும் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். வயசாளிகள், 70களுக்கு பிறகு முதிர்ந்தவர்கள், முதியவர்கள், அப்படிப்பட்டவர்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நடந்து கொண்ட முறை வித்தியாசமானது. இந்த இடத்துல கூட விளங்குது. ஒரு அஜூஸ், ஒரு வயசாலி பெண்மணியை சந்தித்தார்கள், சலாம் சொன்னார்கள். சலாம் சொன்னதுக்கு பிறகு அந்த பெண்ணிடத்தில் கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மா ஃபஅல உமர், உமர் என்ன செய்கிறாரு, உமர் எப்படி இருக்கிறாரு என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி எடுத்தெடுப்பில் சொன்னால், லா ஜஸாஹுல்லாஹு அன்னி ஹைரா, என் சார்பாக அல்லாஹ் அவருக்கு எந்த ஒரு நலவையும் கூலியாக கொடுக்காமல் இருப்பானாக. என் சார்பாக, என்னை தொட்டும் அந்த உமருக்கு அல்லாஹ் எந்த ஒரு நலவையும் கூலியாக கொடுக்காமல் இருப்பானாக. லா ஜஸல்லாஹு ஹைரன், லா ஜஸாஹுல்லாஹு அன்னி ஹைரா. கேட்டாங்க, வலிமை எதற்காக வேண்டி, ஏன் சொன்னாங்க, அன்னஹு வல்லாஹி மா நாலனி மின் அதாஇஹி முந்து வலிய அம்ரல் முஃமினீன தீனாருன் வலா திர்ஹம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்றைக்கு பொறுப்பெடுத்தாங்களோ, இந்த ஆட்சி பொறுப்பு எடுத்தாங்களோ, முஸ்லீம்களுடைய அமீராக என்றைக்கு ஆர்னாங்களோ, அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அவருடைய எந்த ஒரு நன்கொடையும், எந்த ஒரு உதவியும் என்னை வந்து சேரவில்லை. இது தேர்தல் காலம், அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் பல 100 முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறீங்க. நாங்களும் மறுமை நாளை நம்பி இருக்கின்றோம். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையுண்டு இருக்கிறது என்ற விசுவாசத்துடன் தான் தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்மணியும் சொன்னால், எனக்கு ஹஜ்ரத் உமருடைய எந்த ஒரு நன்கொடையும்,
எந்த ஒரு உதவியும் என்னை வந்து சேரவில்லை என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கேள்வி கேட்டாங்க. வமா யுத்ரி உமர் பிஹாலிக வ அன்த ஃபி ஹாதல் மௌது. நீங்கள் இருக்கிறீங்களே மதீனா முனவ்வராவிலிருந்து தொலை தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க, உங்களை பற்றி உமருக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு உமரை பற்றி எப்படி தெரியும்? நீங்கள் இருக்கிறீங்க ரொம்ப தூரத்தில், உங்களுக்கு எப்படி உங்களை பற்றி உங்களோட சிச்சுவேஷன், உங்களுக்கு இருக்கிற நிலைமை, உங்களோட கஷ்டத்தை உமர் எப்படி கண்டுகொள்வார் என்று கேட்ட நேரத்தில் ஹதரத் அந்த பெண்மணி சொன்னா, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் قالت سبحان الله والله ما ظننت أن أحدا يلي عمل الناس ولا يدري ما بين مشرقها ولا مغربها. மக்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு மக்களை பற்றி தெரியாண்டு சொல்லேடுமா? மக்களுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று மக்களுடைய பிரதிநிதியாக தன்னை அவர் அறிமுகப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு நான் கிழக்கில் இருந்தால் என்ன, நான் மேற்கில் இருந்தால் என்ன, நான் எங்கிருந்தால் என்ன, என்னை பற்றி அவருக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பொறுப்பெண்டா இதுதான். அந்த காலத்தில் பெண்மணிகள், வயதான பெண்மணிகள் பொறுப்பாளிகள் என்றால் யாரு என்பதற்கு சொன்ன வரைவிலக்கணம் இது. ஏண்ட கஷ்டத்தை நான் அவர்கிட்ட பைத்து சொல்ல இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்பதை பொறுப்பாக உள்ளவர் விளங்கிக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் சொன்ன வார்த்தை, வல்லாஹி மா வனன்து அன்ன அஹதன் யலி அமல நாசி வலா யத்ரி மா பைன மஷ்ரிக்ஹா வலா மக்ரிபிஹா. கிழக்கில் வடக்கில் நாங்கள் எங்கேயும் இருக்கலாம், அது பிரச்சனை அல்ல, எங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவருக்கு எங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஃபபக்கா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழ ஆரம்பித்து விட்டார்கள். சும்ம கால வா உமரா, உமருக்கு ஏற்பட்ட அவல நிலையே என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த பெண்மணி உட்பட அனைவரும் பெரிய ஞானிகளாக இருக்கிறாங்க, இந்த ஞானம் உமருக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கனிவான அந்த வார்த்தையை சொல்லி தன்னை திட்டிக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு சொன்னாங்க, சரி உம்மா, நடந்தது நடந்து முடிஞ்சு, உமர் இப்படி செஞ்சிட்டாரு, சரி, உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்து விட்டது, அதை நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கின்றேன். சரி, இந்த அநியாயத்துக்கு என்ன உபகாரம் செய்ய வேண்டும், அதுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டும், என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி சொன்னா, என்ன விளையாடுவீங்களா? இல்லை, நான் விளையாட இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொல்லி உமர் அந்த போயிருக்கிற மனிதர், அவருக்கு தெரியா, அந்த பெண்மணிக்கு தெரியா இது உமர் என்று சொல்லி, அந்த இடத்துல உமருடைய உதவிகள் எனக்கு வந்து சேர இல்லை, உமரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன், அந்த பாதிக்கப்பட்டதை மதிப்பீடு செய்து அதற்கு 25 தங்க காசுகளுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அநீதி இழைக்கப்பட்டு விட்டால், ஏதோ கொடுக்கப்பட வேண்டியவர்கள் கொடுக்கப்படவில்லை, தன்னுடைய கொடைகள் போய் சேரவில்லை என்பதை உணர்ந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 25 தங்க காசுகளை கொடுத்து அந்த பெண்ணுடைய இதை வாங்குறாங்க, பெண்ணுக்கு நிகழ்த்தப்பட்டு நடந்த அந்த அநியாயத்தை வாங்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வாராங்க 2 சஹாபாக்கள், ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் வந்த சந்தர்ப்பத்தில் 2 பேரும் அஸ்ஸலாமு அலைக்க யா அமீரல் முஃமினீன், அமீர் முஃமினீன் அவர்களே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணிக்கு விளங்கிட்டது, இது யாரு நான் பேசிக்கொண்டிருக்கிறது, கதைத்து கொண்டிருக்கிறது, உமர், அமீருல் முஃமினீன் உமருடன் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி வருத்தப்பட்டால் சொன்னால், நான் அறியாமல் உமர் அமீருல் முஃமினீன் அவர்களை அவருடைய முகத்துக்கே திட்டி விட்டேனே, ஏசி விட்டேனே என்று சொல்லி கதறின சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 25 தங்க காசுகளை கொடுத்து அந்த பெண்ணிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு, அந்த பெண்ணுக்கு போய் சேர வேண்டிய உதவிகள் கிடைக்காததை நினைத்து வருத்தப்பட்டு என்னை மன்னித்து கொள்ளும்படியாக மன்னிப்பு கேட்டுவிட்டு ஒரு கடிதத்தையும் எழுதி கொண்டார்கள். இந்த பெண்ணுக்கு
இவ்வளவு நாளும் என்னால் கொடுக்கப்பட வேண்டியவர்கள் கொடுக்கப்படவில்லை. அந்த பெண் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிக்கப்பட்டு அந்த வேதனைகள் அனைத்தையும் நான் 25 தங்க காசுகளை கொடுத்து நான் அதற்கு பரிகாரம் செய்து அவளத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் என்ற செய்தி ஒரு கடிதமாக எழுதி வாங்கி கொண்டு வந்தார்கள். நீண்ட ஒரு வரலாறு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அனைவருக்கும் உலமாக்களாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம், குடிமக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அனைவருடைய வாழ்க்கையையும் பிரட்டி போடக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை. நான் பதில் சொல்ல வேண்டும், விசாரிக்கப்படுவேன். நாளை கியாமத்துடைய நாளையில் எல்லாரையும் அல்லாஹ் விசாரிப்பான். தந்தையிடத்தில் விசாரணை, குழந்தைகளிடத்தில் விசாரணை, கணவனிடத்தில் விசாரணை, மனைவியிடத்தில் விசாரணை, ரசூல்மாரிடத்திலும் கேட்கப்படும். யாருக்கு ரசூல்மார்களை அல்லாஹ் அந்த ரசூலாக அனுப்பி வைத்தானோ அந்த குடிமக்களிடத்திலும் அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்தருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.